Hello all. Namaskar. எனக்கு கமெண்ட்ஸ்ல யாரோ கேட்டிருந்தா சின்ன குழந்தைகளை டிசிப்ளின் பண்றதுன்னா வீட்ல அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க எப்படி பண்றது அப்படின்னு. ரொம்ப ஈஸி. நம்ம டிசிப்ளின் பண்ணிட்டோம்னாக்கா அதை பார்த்து அவ டிசிப்ளின் ஆயிடுவா. நான் ஏற்கனவே குழந்தைகளை பத்தி பேசும்பொழுது சொல்லியிருக்கேன். குழந்தைகள் எப்பொழுதுமே நீ இதை பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டா. ஏன்னா அந்த கமாண்ட் அவளுக்கு புரியாது. நம்ம ஒன்ன பண்ணினோம்னா அதை பார்த்து பண்ணுவான். லேர்னிங் பை டூயிங், இதுதான் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய மெத்தட். குழந்தைகள் எப்படி கத்துப்பா? லேர்னிங் பை டூயிங். டூயிங் யாரு பண்ணணும்? நம்ம பண்ணணும். நம்ம பண்ணினாக்கா நம்மளை பார்த்து அவ பண்ணுவான். பல சமயங்கள்ல நம்ம கமாண்டே கொடுக்க வேண்டாம், இது பண்ணு பண்ணாதன்னு. நம்மளை பார்த்தே அவ அதை பண்ண மாட்டான், பண்ணக்கூடாதது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஒரு குடும்பம்னு இருக்கு அப்படின்னா 8:30 மணிக்கு சின்ன குழந்தை தூங்கிடணும்னா 11 மணி வரைக்கும் இந்த காலத்தில் குழந்தை தூங்க மாட்டேங்குது. காலம்பரம் எழுந்துட்டோன்னே எல்கேஜியோ யூகேஜியோ அறக்க பறக்க எழுப்பி உலுக்கி எழுப்பி அதுக்கு பல தேய்ச்சி விட்டு அதுக்கு பசிக்காம பாலை குடிக்க வச்சு அது கக்கி வாந்தி எடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றி திட்டி 4 அடி போட்டு நீ சரியில்லை ஒன்னாலதான்னு அம்மாவும் அப்பாவும் சண்டையை போட்டு மண்டையை உடச்சிட்டு அது தூக்கி பைக்லேயோ கார்லேயோ உட்கார வச்சு ஸ்கூலில் கொண்டு வந்து தள்ளிட்டாக்கா 10-10:30 மணிக்கு அது பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவோம். அது மோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு வரும், பிரேக்கு சாப்பிடும். அப்போ டீச்சர் எத்தனை தான் ப்ரிப்பேர் ஆகி வந்து ஒரு ஆக்டிவிட்டியை ரன் பண்ணாலோ இல்லை ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பண்ணாலோ இல்லை கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் பண்ணாலோ அதால் பார்க்கவே முடியாது. சொருகும் கண்ணை கொண்டு அதுக்கு பட்டம் தூங்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? ஸ்கூலில் குழந்தைகள் தூங்குறது ஒன்று, இல்லை ஸ்கூலில் குழந்தைகள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை அடிக்கிறது 2, இல்லை வீட்டில் அப்பா அம்மா கிட்ட சொன்ன பேச்சு கேட்காம முரண்டு பிடிச்சிண்டு அடிச்சுண்டு திட்டிண்டு இப்போ ஸ்கூல்ல குழந்தைகள் தூங்குறதோ அடிக்கிறதோ படுத்துறதோ, வீட்டில் குழந்தைகள் சரியா சாப்பிட மாட்டேங்கிறது ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறது. நம்ம டிசிப்ளின் பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? 8:30 மணிக்கு தூங்கணும்னா 8:30 மணிக்கு தூங்கணும். அப்போ 8:30 மணிக்கு தூங்கணுங்கிற டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா அதை தட்டி 11 மணி வரைக்கும் தட்டி தூங்க பண்ணா தூங்காது. வீடே 8:30 மணிக்கு லைட்டெல்லாம் அணைச்சு நான் அப்போ சீரியல் பார்ப்பேன், நான் அப்போ தான் கிரிக்கெட் பார்ப்பேன், ஃபுட்பால் பார்ப்பேன்னு யாரும் உட்காரக்கூடாது. மொத்த வீடும் எல்லாத்தையும் அணைக்கணும். அது 8:30 மணிக்கு நீங்கள் இப்போ ஒரு வாரத்துக்கு 8:30 மணிக்கு படுக்க வச்சா 9:30 மணி வரைக்கும் படுத்தும், 10 மணி வரைக்கும் படுத்தும். அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்தே 10 நாள் ஆச்சுனாலே 8:30 மணிக்குன்னா அதுவே வந்து கூட்டின்னு போய்டும், தூக்கம் வருது வான்னு. நீங்கள் வீட்டில் எல்லா லைட்டையும் அணைச்சேன்னா அதுவே படுத்து தூங்கி போயிடும். 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா 8:30 மணிக்கு தூங்கணும்னா 8:35 8:40க்கெல்லாம் தூங்கி போயிடும். இப்போ இந்த டிசிப்ளின் யாரால வந்தது? நம்மளால தான் வந்தது. அதே மாதிரி ஒரு ஐட்டமை எடுத்த இடத்துல வை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா? அது பண்ண மாட்டேங்கிறதா? ஏன் பண்ண மாட்டேங்கிறது தெரியுமோ? அந்த வீட்டில் இருக்கிற அடல்ட்டில் யாரோ ஒருத்தருக்கு மேற்பட்டவாளோ அந்த பழக்கம் இல்லாதவாள் தான் இருப்பான். வீட்டில் இருக்கிற எல்லாரும் பண்ணாதான் குழந்தை பண்ணும். ஏன் நான் பண்றேனே அது பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. லேர்னிங் பை டூயிங் தான். நம்ம எல்லாம் பண்ணாதான் பண்ணும். அப்ப நம்ம குழந்தையில டிசிப்ளின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டிசிப்ளின் ஆகிக்கணும். ரொம்ப நாட்டியா இருப்பா அனிஷா சின்ன வயசுல, ரொம்ப விஷமம், பயங்கர விஷமமா இருப்பான். அப்போ கிரவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று செட் பண்ணேன் நான் ஆத்துல. கிரவுண்ட் ரூல்ஸ் என்ன பண்ணேன்னா அவளை உட்கார வச்சு இதுதான் கிரவுண்ட் ரூல்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லலை. என் ஹஸ்பண்டை உட்கார வச்சு இதுதான் கிரவுண்ட் ரூல்ஸ், வீடுன்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த டயத்துக்கு வரணும்னா இந்த டயத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடணும். 5 நிமிஷம் சொல்லக்கூடாது. சாப்பிட்டுட்டு எனக்கு இது போதும் நீங்கள் மிச்சம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சாமான் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ட்ராலேருந்து இதில் வந்து எடுத்தா யூஸ் பண்ணிட்டு திருப்பி அங்கே தான் வைக்கணும். இதெல்லாம் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு பண்ணும்பொழுது அதில் அவர் அது பண்ண மாட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு சொல்லாம அதை அவருக்கு சொல்லி
அவரை நீங்க பண்ணல கரெக்டா வெரி குட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இல்ல அந்த குழந்தைக்கு அண்ணாவோ அக்காவோ இருந்தா அவளை வச்சு பண்ண வச்சு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுதானே பண்ண ஆரம்பிக்கும். டைரக்ட் கமாண்டே தேவையில்லை சின்ன குழந்தைகளுக்கு. டைரக்ட் கமாண்ட் சில சமயம் புரிய புரியாது. இது இன்னும் எஃபெக்டிவ் மெத்தடா இருக்கும். டிசிப்ளின் குழந்தைகளை பண்ணணும்னா நம்ம கிட்ட இருந்து வந்தாதான் முடியும். நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அவ கிட்ட எதிரே பார்க்க முடியாது. நம்ம வீட்டை நம்ம டிசிப்ளின் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைகள் டிசிப்ளின் ஆகிடும். நமஸ்காரம்.